ஹலோ மோட்டோ ஃபார்ம். இப்போ ஹிண்டே இந்தியாவுக்கு பார்த்தோம்னா கிரெட்டான்னு சொல்லக்கூடியது வெரி இம்பார்ட்டண்டான ஒரு மாடல். 2015 லான்ச் பண்ணதுலேருந்து 11 லட்சம் யூனிட்ஸ் வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுருக்காங்க. ஒரு 15,000 யூனிட்ஸ் கிட்ட மந்த் ஆன் மந்த் வித்துட்டு இருக்கு. அவங்க லைன் அப்லேயே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கார். நமக்கு தெரியும் வின்சர் ஈவி லான்ச் பண்ண பீரியட்லேருந்து இந்தியாவோட ஈவி ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறோம். அதில் அந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்குது. இந்த இடத்துல கிரெட்டா வந்து ஈவியை லான்ச் பண்ணியிருக்காங்க, கிரெட்டா எலக்ட்ரிக்னு சொல்லி. இப்போ அந்த கிரெட்டா எலக்ட்ரிக் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்டோரி கூட கனெக்ட் பண்ணேன். நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்துட்டுருக்கோம். ஹாலிடேஸ் போகிறோம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டென்ட்டில் ஒரு ரிசார்ட்டில் நீங்கள் வந்து ஹாலிடேயில் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்மளோட பவர் சப்ளை கட் ஆகுது ஏதோ ஒரு எமர்ஜென்சினால். அந்த நேரம் நம்மளுடைய வெஹிக்கிள் டு லோடில் இருந்து நம்ம வந்து பவர் சப்ளை எடுத்து இதுக்கு தேவையான ஃபேன் ஆகட்டும், லைட்ஸ் ஆகட்டும், நம்மளோட கேட்கெட்ஸை யூஸ் பண்ணுறது, இல்லை நம்ம வந்து ஒரு கெட்டில் வச்சுருக்குறோம், இல்லை நம்ம வந்து ஒரு குக்கிங்காக ஒரு ஸ்டவ் வச்சுருக்குறோம், அது எல்லாமே எலக்ட்ரிக்கில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணுறது மாதிரி ஒரு வெஹிக்கிள் டு லோட் வந்து இதில் இருந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது மாதிரியே இந்த வெஹிக்கிளில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது தவிர நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிரெட்டா எலக்ட்ரிக் நம்ம கூட இருக்குது. அந்த ஐஸ் பண்ண பேசிக்ஸ் எல்லாம் அதே மாதிரி இதுலேயும் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து நேஷ்னல் மீடியா டிரைவ் நடக்குது கிரெட்டா எலக்ட்ரிக்கோடது. சென்னை டு பாண்டிச்சேரி போகிற வழியில் வந்து ஒரு ரிசார்ட்டில் வச்சு தான் இந்த பிட் ஸ்டாப் வந்து நம்ம இதை ஷூட் பண்ணுறதுக்கான ஒரு இடம். நல்ல ஆம்பியன்ஸான இடம், கரெக்டான கிளைமேட், வெயில் இல்லை, சென்னையான டவுட் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி என்னென்னா மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது வந்து இந்தியாவுடைய ஒன் ஆஃப் த லுக்ரேட்டிவ் செக்மெண்ட்ஸ். இப்போ அந்த எஸ்யூவி ட்ரெண்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் ஆன போது எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் சப் 4 மீட்டர் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சப் 4 மீட்டர்னு சொல்லக்கூடியது வந்து அன்றைக்கி அந்த டேக்ஸ் கட் கிடைக்கும். அந்த டேக்ஸ் கட் கிடச்சிதுன்னா கஸ்டமர்ஸுக்கு பெட்டராக ப்ரைஸ் பண்ண முடியும்னு ஒரு ரியராக சாப் பண்ண ஸ்டைலாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது நமக்கு தெரியும். அதில் கிரெட்டா வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ணும்போதே சப் 4 மீட்டர் இல்லாமல் ஒரு மிட் சைஸ் தான் லான்ச் பண்ணாங்க. மிட் சைஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் ஒரு ஈவி ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப் 4 மீட்டர் ஸ்லாப் எல்லாம் அதில் கிடையாது. நீங்கள் வந்து 4 மீட்டருக்கு மேலே எடுக்கலாம். நீங்கள் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3W இருக்கும்போதே 4W மகேந்திரா எடுத்துகிட்டு வந்தாங்க பாருங்கள். 4W கொஞ்சம் கூட லெங்க்தாக இருக்கும். அந்த டேக்ஸ் பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் அதை எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து கிரெட்டான்னு சொல்லக்கூடியது நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி ஹிண்டேவுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மாடல்ஸ்ன்னு சொல்ல முடியும். இந்தியாவில் கிரெட்டான்னு சொல்லக்கூடியது ஒரு பிராண்டாக இருக்குது. இப்போ அவங்க அது ஒரு ஈவியாக கன்வெர்ட் பண்ணும்போது கிரெட்டாவுடைய பேசிக்ஸ் எல்லாமே இதுலேயும் ரைட் ஆகணும். இப்போ நீங்கள் கிரெட்டா ஐஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 டைப்பான என்ஜின்ஸ், 2 பெட்ரோல், ஒரு டீசல், 3 டைப்பான ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், மேனுவல், இன்டீரியர், ஃபீச்சர்ஸ், ஃபிட் அண்ட் ஃபினிஷன், அது அதுக்குன்னே ஒரு தனி லீகில் அப்படி சாலிடாக கன்சிஸ்டண்ட்டாக விற்றுக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த மிட் சைஸ் எஸ்யூவி ஈவிஸில் பார்த்தீங்கன்னா அந்த ரெவல்யூஷன் இப்போ பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகி பயங்கரமாக போயிட்டுருக்குன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடி பிளேயர்ஸான ஜிஎஸ்இவி இருக்குது, ரீசனான கர்வ் இருக்குது, இப்போ ரீசனாக மொமெண்டம் க்ரியேட் பண்ணிகிட்டு கூட வின்சர் இருக்குது. இன்னும் நிறைய கார்ஸ் வரப்போகுது. நம்ம விட்டாரா வருது, அர்பன் க்ரூசர் ஈவி வருது. இப்படி இந்த செக்மெண்ட் இனிமேல் பிஸி ஆகும்போது ஹிண்டே அவங்களோட ஈவிஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா வந்து கோனா ஈவி இருந்தது. இப்போ அயனிக் 5 சொல்லிட்டு ஃப்ளாக்ஷிப் மாடலில் இருந்தாலும் ஒரு மாஸ் மார்க்கெட் ஈவியாக பண்ணும்போது அவங்களோட பெஸ்ட் செல்லிங் மாடலே ஒரு ஈவியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பேசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அந்த கரெக்டாக இருக்கும்னு சொல்லி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போம். கிரெட்டா எலக்ட்ரிக்கோட டிசைன் அண்ட் என்ஜினியரிங்கை இவால்வ்னு சொல்லக்கூடிய ஒரு நெய்மில் சொல்லியிருக்கேன். EVOLVக்கு இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டு பார்க்கும்போது தெரியும். ஈக்கு தனியாக ஒவ்வொரு விஷயம் இருக்கும், வீக்கு இருக்கும், அப்படி தனியாக இருக்குது. இந்த இவால்வ்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்டீரியரில் பார்க்கலாம், இன்டீரியர் பார்க்கலாம், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பேசலாம். ஆனால் இதுக்கு கூட அவங்க ஒரு கனெக்டிவிட்டி சொல்லியிருந்தாங்க. இந்த இவால்வர்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து இவால்வர்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டி கூட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து நம்மளுடைய இந்த மார்க்கெட்டிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும்னா ஒரு செலிபிரிட்டி போதும். அந்த செலிபிரிட்டி சொன்னாலே அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இவர் சொல்லிட்டாரு, ஒரு மேட்னி ஐடல் சொல்லிட்டாங்கன்னா அதை அப்படி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேவைப்பட்டாங்க. இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி விற்கணும். ஆனால் இப்போ நீங்கள் இந்த நியூ ஜெனரேஷன் பீப்புளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி பில்ட் ஆச்சுனாலே ஒரு ப்ராடக்டை வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். ஏன்னா இந்த நெட்வொர்க்கிங், கம்யூனிட்டி இது எல்லாமே வந்து இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் தேவை. இந்த ஜென்ரேஷனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல தான் இந்த கிரெட்டா ஈவி ஓனர்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஓவரால் ஹிண்டேயோட ஈவி ஓனர்ஸுக்கு
இவால்வர்ஸ்னு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்காங்க. அந்த இவால்வர்ஸ் கம்யூனிட்டிக்குள்ளே அவங்களுக்குள்ள நிறைய நெட்வொர்க்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், மீட்டப்ஸ் இருக்கும், நிறைய செலிபிரிட்டிஸ் கூட கனெக்டிவிட்டிஸ் இருக்கும், வெஹிக்கிள்ஸோட அப்டேட்ஸ், சர்வீஸ் ரிலேட்டட்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அது இந்த எக்கோ சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் நம்ம நம்புகிறோம். அது ஆக்சுவலி அடுத்த ஸ்டெப் வந்து இது ஒரு நல்ல விஷயம். இது என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த ஈவியோட ரெவல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு மேனுஃபேக்சரரும் என்ன நான் புதுசாக பண்ணலான்னு யோசிக்கும்போது ஹியூண்டை ஆஸ் எ பிராண்ட் வந்து இவால்வர்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். இந்த இவால்வில் உள்ளதில் எலக்ட்ரிஃபைங் எக்ஸ்டீரியர்னு சொல்லக்கூடியது ஈயோட முதல் வேர்டு. அதை வச்சு நம்ம எக்ஸ்டீரியர் பேசலாம். இப்போ ஒவ்வொரு மேனுஃபேக்சரர்ஸுக்கும் ஐஸ் இருக்குது ப்ளஸ் வந்து ஈவிஸ் இருக்குதுன்னா அதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது ஒரு தேவை. புதுசாக பார்க்குற மோட்டோ ஃபேமுக்கு ஐஸுன்னா என்னன்னு டவுட்டு கன்ஃபியூஷன் வருதுன்னா இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், பெட்ரோல் அண்ட் டீசல் என்ஜின் இருக்கிறதா நம்ம வந்து ஷார்ட்டாக ஐஸுன்னு சொல்லுவோம். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் தனியாக நமக்கு தெரியும். அதில் டிசைன் தீம்லேயும் வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க இதில் பார்த்தோன்னா பிக்சலேட்டட் டிசைன் தீம்னு சொல்லக்கூடிய ஒரு டிசைன் தீமை தான் அந்த ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பிக்சலேட்டட் பேட்டர்ன் வந்து நீங்கள் இந்த போர்ஷனில் பார்க்க முடியும். பொதுவாகவே ஈவிஸ்னால் இது க்ளோஸ்டாக இருக்கும். இவங்க அந்த ஒரு ஃப்ரண்டில் ஒரு பிக்சலேட்டட் தீம் கொடுத்துருக்காங்க. பியானோ பிளாக்ல இருக்குது. இதுக்குள்ளே அந்த பிக்சலேட்டட் தீம் வந்து அந்த 2D ஸ்டைலில் உள்ளே இருக்குது. அப்புறம் அந்த சீம்லெஸ் ஹொரைசன், இவங்களுடைய அந்த லைட் பார், இதில் டிஆர்எல் சிண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ரெகுலர் நம்ம கிரெட்டாவில் பார்க்குறது மாதிரியே இருக்குது. அதிலே இருக்கிறது மாதிரி அந்த குவாட் பீம் எல்இடி ஹெட்லாம்ப் பொசிஷன், ஏர் கர்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் ஒரு அந்த பிக்சலேட்டட் தீம் அப்படியே லோவர் போர்ஷன் ஆஃப் பம்பர்லேயும் கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு ஸ்கிட் பிளேட் இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஒரு புதுசாக அவங்க பண்ணியிருக்கிறது ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த போர்ஷன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவ் ஏர் ஃப்ளாப்ஸ் வந்து நம்ம ஹை அண்ட் லக்ஸுரி பிராண்ட்ஸ்லாம் பார்க்க முடியும். இதுக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இப்போ இது க்ளோஸ்டாக இருக்குது. நம்ம ஹைவேஸில் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோன்னா ஏரோடைனமிக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது க்ளோஸ்டாக இருக்கும். அதே நேரம் நமக்கான கூலிங் ஃபங்க்ஷன் தேவைப்படும் போது இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அது ஒரு மோட்டர் ட்ரிவன் சிஸ்டமில் ஓப்பன் ஆகும். அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு இடம் இந்த இடம் கூட. இதில் தான் அந்த சார்ஜிங்க்கான போர்ஷன் வருது. CCS2 சார்ஜர் டைப் வந்து ரெகுலர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் லைட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். சப்போஸ் சார்ஜிங் தப்பாக இருந்தால் கூட இதில் ரெட் கலர்லாம் கொடுத்துருப்பாங்க. டிசி சார்ஜிங்கான பாயிண்ட்டும் இதில் இருக்கும். ஃப்ரண்டில் இதில் வந்து கேமரா இந்த போர்ஷனில் வருது. மற்றபடி நீங்கள் வந்து ஹூடோட டிசைன் எல்லாம் பார்க்கும்போது ரெகுலர் நம்ம ஐஸில் பார்க்குறது மாதிரி அதே டிசைனில் தான் இருக்குது. அதே டிசைன் க்ரீசஸ் எல்லாம் அப்படி இருக்குது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆடாஸோட கேமரா அந்த போர்ஷனில் இருக்கும். ரெயின் சென்சிங்க்கான அந்த ஒரு வைப்பருக்கான அந்த ஒரு சென்சார் அந்த போர்ஷனில் இருக்கும். ஆக்சுவலி இதில் ரெடார் வந்து இந்த போர்ஷனில் வரும். ஆடாஸுக்கான ரெடார் இந்த போர்ஷனில் வரும். இப்போ இந்த வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைலில் அலாய் வீல்ஸை தவிர நம்ம வேறு எதையுமே டிஃப்ரென்ஸாக பார்க்க முடியாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏரோ அலாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. எப்போவுமே ஈவிஸுக்கு வந்து இந்த டிசைன் பார்த்தாலே அது நமக்கு ஈவின்னு தெரியும். ஆனால் டயர் வந்து இது லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் டயர் 17 இன்ச்சஸில் கொடுத்துருப்பாங்க. லோ ரோலிங் ரெசிஸ்டன்ஸோட அட்வான்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரேஞ்சை வந்து நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஒரு 190 மில்லிமீட்டர்லேருந்து 200 மில்லிமீட்டர் வரைக்கும் அன்லேட் அண்ட் கிரவுண்ட் கிளியர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கன்சென்ட் இருக்குது பாருங்கள். நீங்கள் லாங்கில் பார்க்கும்போது அந்த பேட்ரி பேக்கோட ஒரு ப்ரொஜெக்ஷன் லோவர் போர்ஷனில் இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். அந்த ரன்னர் போர்டுக்கு கீழே இருக்குது பாருங்கள். சைடு அதே லைட்னிங் ஆர்ச் டிசைன் தீம், ஒரு ஃப்ளஷ் ஃபிட்டான ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. நமக்கு பேனராமிக் சன் ரூஃப் இருக்குது. இந்த ஓஷன் ப்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ கலர் ஸ்கீம் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதில் நீங்கள் பாருங்கள் ஒரு மேட் ஃபினிஷில் இருக்குது. இது டியூவல் டோன் கிடையாது. இதுலேயும் டியூவல் டோன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பிளிங்கர்ஸ் எல்லாம் அதிலேயே கொடுத்துருக்காங்க. சைடில் நமக்கு சடனாக பார்த்தா அலைவில தவிர வேறு எதுவுமே ஈவியாக தெரியாது. அதே ரெகுலர் இதுதான். 4340 மில்லிமீட்டர் லெங்த், 2610 மில்லிமீட்டர் வீல் பேஸ் இருக்குது. வீல் பேஸ் 2610 மில்லிமீட்டர்னு சொல்லும்போது கண்டிப்பாக பேட்டரி பேக்குக்கு ஒரு சப்போர்ட்டிவ் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இது ஒரு பான் ஈவி சேசிஸாக பேசலை. இவங்களோட இஜிஎம்பி பிளாட்ஃபார்ம் இது கிடையாது. இது வந்து கிரெட்டாவுடைய ரெகுலர் சேசிஸை இதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்கிறது நமக்கு புரியுது. இப்போ ரியர் டிசைன் பார்த்தோன்னா நமக்கு வழக்கமாக கிரெட்டாவில் நம்ம பார்க்குற அதே டிசைன் தான். இதே ஸ்லோப்பிங் ரூஃப் லைன், அதில் வந்து ஒரு ஸ்பாயிலர், இதில் கொஞ்சம் பியானோ பிளாக் எஃபெக்ட், அந்த கனெக்டட் டெயின் லேம்ப் கிளஸ்டர், 2D லோகோ அப்படியே சிமிலர் தான். ஆனால் இதில் மட்டும் இந்த எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய பேட்ஜிங் வந்து நம்ம அதை ஈவின்னு சொல்லக்கூடியதை ப்ரூவ் பண்ணது கூட. இந்த லோவர் போர்ஷனில் பாருங்கள் இந்த பிக்சலேட்டட் டிசைன் வந்து இந்த ரியரில் வந்துருக்குது. ரிவர்ஸ் லேம்பை ஒரு பிக்சல் டிசைனில் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயமா இருக்குது. தனியாக பார்த்தா தெரியாது, ஆன் பண்ணும்போது தான் தெரியும். ப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஸ்கிட் பிளேட் கொஞ்சம் பெருசாக ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இந்த இடம் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு டிபார்ச்சர் ஆங்கிளுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஈவி ஓட்டுறதுனால இப்போ நாங்கள் ஆக்சுவலி அங்கேருந்து ஒரு 85 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிக்கிட்டு வந்து தான் இங்கே நின்று நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் தாண்டின எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம ரிசார்ட்ஸுக்குள்ளே கொஞ்சம் மண்மேடான இடங்களை நம்ம ஏறும்போது, எக்ஸாம்பிள் அந்த இடத்த நீ அந்த இடத்த ஒன்று காட்டினேன்,
அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் கொஞ்சம் ஸ்லோப்பில் இறக்குறோன்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த பேட்ரி பேக் கீழே இருக்கிறத கவனிச்சு நம்ம வந்து இது பண்ணோம். அது நம்மளோட யூசேஜ் கரெக்ட், ஐ மீன் லாங் டர்ம் ஓனர்ஷிப்பில் சப்போர்ட்டிவாக இருக்கும். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பவர் டெயில் கொடுக்கல. 433 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி ஒரு 17 இன்ச்சில் வந்து ஃபுல் சைஸில் ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜ் எல்லாம் வைக்க முடியும். நீங்கள் இதில் பார்க்குற இந்த இது பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு வந்து அங்கே ஒரு ஆக்டிவிட்டி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம பெயிண்டிங் எல்லாம் பண்ணோம். ப்ராக்டிக்கலாக யூசேஜ் இருக்குது. ஆனால் இன்னொரு இடம் கூட இருக்குது பாருங்கள், ஒரு ஸ்டோரேஜ் கூட இருக்குது. அதை நம்ம ஃப்ரெண்டில் பார்க்கலாம். இன்னொரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து என்ஜின் ரூம்னு ரெகுலராக சொல்கிறது வந்து மோட்டர் ரூம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், ஒரு 10 கிலோ லோடு வரைக்கும் 21 லிட்டருக்கான ஸ்பேஸ் இதில் இருக்குது. அதாவது எமர்ஜென்சியான நம்ம விஷயங்கள் வைக்கலாம், சார்ஜிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் இதில் நீங்கள் வைக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணணுன்னா கூட இதை லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை எடுக்க முடியும். நம்ம இந்த மோட்டர் ரூம் அப்படி பார்த்துருவோம். யூஷுவல் ஸ்டஃப் எல்லாமே நீட்டாக டக்கின் பண்ணி வச்சுருக்காங்க. இதிலே வந்து மோட்டர் இந்த போர்ஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் வீல் டிரைவ்னால அதுக்கு மேலே அந்த டிரைவர் சர்க்கியூட், இன்வெர்டர் சிஸ்டம் எல்லாமே இருக்கும். கூலிங்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த ஆரஞ்சு கலர் கேபிள்ஸ் எல்லாம் நமக்கு என்ன மீன் பண்ணுதுன்னா ஒயரிங்கை சொல்லுது. இன்ஃபேக்ட் இது இப்போ ஆனில் தான் இருக்குது. எந்த நாய்ஸுமே இல்லாதது தான் ஈவிஸோட ஒரு அட்வான்டேஜ். அந்த இவால்வில் அடுத்து நம்ம பேச வேண்டியது ஈக்கு அடுத்து வி வந்து வைப்ரண்ட் இன்டீரியர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம ஹியூண்டையோட இன்டீரியர்ஸே வைப்ரண்ட் சொல்லுவோம். ஹியூண்டையோட இன்டீரியர்ஸ் எப்போவுமே ப்ரீமியம்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். இப்போ அதை ஸ்லைட்டாக எலிவேட் பண்ணுற கொஞ்சம் ஸ்டைலிங் ட்விக்ஸை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கார் பார்க்கும்போது ஈவின்னு டினாமினேட் பண்ணுறதுக்காக, இல்லை அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக, நீங்கள் இந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முன்னாடி பிராஸ் கலரில் எல்லாம் ரெகுலர் கட்டால் இருக்கிற இடத்துல வந்து ஒரு ஓஷியன் ப்ளூ அந்த ஒரு ஸ்டைல், ப்ளஸ் இதில் ஒரு லைட்டிங் அந்த ஓஷியன் ப்ளூ எஃபெக்டில் இருக்குது பாருங்கள். கூட இந்த கலர் வந்து ஒரு க்ரீச் கலர், நம்ம முன்னாடி ஹியூண்டை கார்ஸில் நிறைய பார்க்குறது பிளாக் அண்ட் க்ரீச். இதில் ஒரு சாஃப்ட் டச் பேட்டர்ன் இருக்குது. இதில் ஒரு ஹைலைட்டில் வந்து ஒரு புதுசுன்னு பார்க்குறது இந்த 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் தான். பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு ஸ்கொயரிக்கிள் இல்லை, ஒரு சர்க்கிள் தானே. இந்த போர்ஷன் கொஞ்சம் அப்படி இதாகி வருது. ஆனால் இதில் நீங்கள் அந்த ஹியூண்டையோட லோகோ வந்து நீங்கள் தேடுவீங்க, ஹெச்சை காணணும். ஆனால் இதில் ஒரு 4 டாட் இருக்குது பாருங்கள். மார்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம அந்த ஆல்ஃபபெட்ஸை என்கோட் பண்ணுற ஒரு கான்செப்ட், டாட்ஸ் அண்ட் டேஷை பேஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஹெச்ன்னு சொல்லக்கூடியது நீங்கள் மார்ஸ் கோட் வந்து விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 4 டாட்டில் இருக்குது. அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. இது பிளாக் கிடையாது. இந்த போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷ் பிளாக் கலர், அதுதான் இந்த ஸ்டியரிங்லையும் இருக்குது. அந்த ஸ்டிச் குவாலிட்டி, மெட்டீரியலைசேஷன் நல்லா இருக்குது. சுவிட்ச் கியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இதில் அந்த ரீஜென்ரேட்டிவ்க்கான பேடல்ஸ் இருக்குது. ஹைலைட்டே வந்து இன்னொரு ஹைலைட் வந்து இந்த காலம் டைப் ஷிஃப்ட் பை வயர் அந்த கியர் செலக்டர் தான். சூப்பராக நீட்டாக இருக்குது. டிரைவருக்கு இதில் ஒரு சின்ன இண்டிகேட்டரில் அது தெரியும். ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி நம்ம பார்க்குற ஸ்டைலில் உள்ள சன்கிளாஸ் ஹோல்டர், ஹியூண்டையோடைய அந்த மெட்டீரியல்ஸ், அப்புறம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பேனராமிக் சன்ரூஃப். இப்போ நீங்கள் இந்த சென்ட்ரல் கன்சோல் நமக்கு தெரியும், அந்த 10.25 இன்ச்சில் அந்த கர்விலீனியர் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணுது. இன்ஃபர்டைன்மெண்ட் ஆகலாம், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ஆகலாம். வாட்டர் ஃபால் அப்படி கீழே வருது பாருங்கள். டுவல் சோன் ஏசி இருக்குது. இங்கே ஈவி ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து டுவல் சோனாக ஒர்க் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் குறைக்கிறேன், ஆனால் நீங்கள் டிரைவர் ஒலின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, போட்டிங்கன்னா இந்த சைடு கட் ஆயிரும். நம்ம சோலோவாக ட்ரைவ் பண்ணும்போது எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஈவிஸை பொறுத்தவரை எஃபிஷியன்சின்னு சொல்லக்கூடியது மெயின் பேட்டர்னால அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. கூட இதில் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஃப்ளோட்டிங் டைப் பிரிட்ஜ் டைப்பான ஒரு சென்ட்ரல் கன்சோல். இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் வந்து என்ன வேணாலும் வைக்கிறது மாதிரி, ரேட்டில் ஆகாத மாதிரி பேடெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. இதில் பிரிட்ஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாட்டில் ஹோல்டர்ஸ் இருக்குது, கப் ஹோல்டர்ஸ், டிரைவ் செலக்டர், யூஷுவல் ஸ்டஃப், வென்டிலேட்டர் சீட்டுக்கான பட்டன்ஸ் இருக்குது. இது மூவபிள் கிடையாது, ஆம்ரஸ். ஆனால் எர்கனாமிக்கலி கரெக்டாக தான் இருக்குது. ஒரு டீப்பான ஸ்டோரேஜ் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஃபெல்ட் லைனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து கூல்டு ஃபங்க்ஷன் வேறு இருக்குது. ஐ மீன் நம்ம ஒரு பெவரேஜஸ் எல்லாம் வச்சோன்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் ஹைலைட் இந்த சீட்ஸ். யூஸ்வலி நீங்கள் வந்து இந்த கரெக்டாக நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகிறது ஏறி உட்கார்ந்து இருக்கும்போது அந்த சீட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிறது. அதே மாதிரி நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பெர்ஃபரேஷன்ஸ் இருக்குது, வென்டிலேட்டர் இருக்குது. இதில் வந்து என்ன பாருங்களேன், கரெக்டாக எலக்ட்ரிக் ஏற்ற மாதிரி அந்த ஓஷன் ப்ளூவோட ஒரு ஹைலைட் இருக்குது. இந்த மெட்டீரியல் குவாலிட்டி தான் ப்ரீமியம். எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த சீட்டுக்கு மெமரி ஃபங்க்ஷன் இருக்குது, டிரைவர் சீட்டுக்கு. ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வெல்கமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டோர் திறந்தோன்னா பின்னாடி போயிட்டு நம்ம ஆல்ரெடி மெமரியில் செட் பண்ணி வச்சுருக்கிற ஃபங்க்ஷனுக்கு வரும். ஒரு எர்கனாமிக்காக நம்மளுடைய ரைட் ஹைட்டுக்கு, ஐ மீன் நம்மளுடைய ஸ்டியரிங் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி
சப்போர்ட்டிவாக போல்ஸ்ட்ரிங் தை சப்போர்ட்டோட நல்ல சீட்ஸ் கொடுத்துருக்கு. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் பார்க்கலாம். டிப்பிக்கலி நம்ம ஹிண்டேல பார்க்குற அதே இதுதான். இதில் வந்து ஈவி பாருங்கள், ஈவியோடைய ஃபங்க்ஷன்ஸ்க்காக அதுலேயும் சார்ஜு, ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் எல்லாமே தெரியும். பர்சன்டேஜ் ஆகட்டு, நம்ம இப்போ வந்து இதில் வந்து நம்மளோட ஃபோனை சார்ஜ் பண்ணிகிட்ருக்கோம், அது தெரியுது. நம்மளோட எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும். அப்புறம் இதில் ஒவ்வொரு செட்டிங்ஸ் வந்து நம்ம இதில் எடுக்க முடியும். எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இதில் இருக்குது. கூட வந்து சார்ஜ் டைம் லிமிட் செட்டிங் ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் பண்ண முடியும். ஷெடியூலிங் பண்ண முடியும். வெஹிக்கிள் டு லோடோட இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வரும். 70+ ப்ளூடூத் இந்த ஆப்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ லிங்க்னு சொல்லக்கூடிய ஆப்ஸ் இதில் இருக்குது. நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ரெகுலராக பார்க்குறது தான். ஆடியோ குவாலிட்டி 8 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ கூட இருக்கிறதுனால நமக்கு குறை கிடையாது. கிளைமேட்டோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல யூஐ. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்க்கலாம். 10.25 இன்ச் அதே மாதிரி தான் ஸ்க்ரீன் சைஸ் இருக்குது. ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் இதில் மெயினாக நமக்கு காட்டும். நம்மளுடைய ரேஞ்ச் காட்டும், ஸ்பீட் எல்லாமே டிஜிட்டலி காட்டும். அந்த ஓஷன் ப்ளூ கலரில் இருக்குது. அந்த பிக்சலேட்டட் தீம் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆடாஸ் வந்து உங்களுக்கு இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஆடாஸ் வந்து அந்த ஒரு ப்ளூ கலரில் வெஹிக்கிள் தெரிகிறது ஒரு ஈவியோடைய ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். இதில் வந்து ஈவி ஸ்பெசிஃபிக்கான டெல் லைட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரீஜென்ரேஷனுக்கான பாயிண்ட் இருக்குது. எல்லாமே நமக்கு டிரைவர் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓடோமீட்டர் இந்த ஃபங்க்ஷனில் இருக்குது. லெஜிபிளாக இந்த டிரைவரை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் அந்த கரெக்ட் ஹைட் அது கூட கொடுத்துருக்குறது இதோட ஒரு அட்வான்டேஜ். அந்த இவால்வில் 3வது எழுத்து பார்த்தோன்னா ஓ வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக ஈவிஸ்ன்னு சொல்லும்போது நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமே வந்து இந்த வாக்கின் டிவைஸ்ன்னு சொல்லக்கூடியதான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃபர் ட்ரிவனாக ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து இந்த லெக் ரூமை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். எலக்ட்ரிக்கலி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த சீட்டை வந்து நீங்கள் இந்த டாக்ஸி எல்லாம் பார்க்குறது மாதிரி நீங்கள் விருப்பத்துக்கு இதை ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்க முடியும். லெக் ரூம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம வந்து ரெகுலர் ஸ்டைலுக்கே ஒரு ஃபேமிலி ஸ்டைலுக்கே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பேஸ்க்கு. ஏன்னா அதான ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்க முடியும். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் பொசிஷன், அது என்னோடய ட்ரைவ் பொசிஷனில் இருக்குது. நீங்கள் ஈவிஸை பொறுத்தவரை பேசும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லை ஒரு டவுட்ஸ் வரக்கூடிய ஏரியாவே இந்த ஃப்ளோரில் இருக்கிற ஹைட்டு தான். ஏன்னா ரெகுலர் சேசிக்கு மேலே பேட்ரி பேக் வரும்போது இது ஒரு சாண்ட்விச் மாதிரி இந்த ஃப்ளோர் பேனுக்கும் அந்த லோவர் போர்ஷனுக்கு இடையில் பேட்ரி பேக் வரும். ஆப்வியஸ்லி அதோட ஹைட் வந்து கூடும். நம்ம காலை வந்து இப்படி நீஸ் அப் பொசிஷனில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வெஹிக்கிளில் அதை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. தை சப்போர்ட் அதனால் எந்த குறையுமே இல்லை. ஒரு ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க. சீட்டோட அந்த ஃபார்ம் குஷனும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. 3 பேர் கண்டிப்பாக உட்காரலாம். ஃப்ளாட்டான ஃப்ளோர் அதுக்கு கூட வருது. ஏசி வென்ஸ் வருது. சி டைப் சார்ஜிங் இருக்குது. கூட இதில் பாருங்களேன், இப்போ உங்களோட லெக் ரூம் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதை கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க. போஸோட ஸ்பீக்கர் சிஸ்டம் வருது. இந்த கலர் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. ஹெட்ரூம் என்னோடய பொசிஷனுக்கு ஓகே தான். இப்போ ஒரு 6 ஃபுட் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இதில் சன் பிளைண்ட் வருது. ரீடிங் லேம்ப்ஸ் இந்த பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீல் கண்டிப்பாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதில் வந்து இந்த குவார்ட்டர் பேனலும் வைடான ஒரு டிஎல்ஓ இருக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம். பாருங்கள், 3.5 கிலோ வெயிட் ப்ளஸ் வந்து 3.5 கிலோ வெயிட். இதில் வந்து ஒரு பெவரேஜ் ஹோல்டரோட ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இது எப்படி கனெக்ட் ஆகும்னா, இதில் நீங்கள் ஒரு டேப் வச்சுருக்கீங்க. அந்த டேப்பை வந்து நீங்கள் இதில் சார்ஜ் பண்ண முடியும். வெஹிக்கிள் டு லோடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சாக்கெட் இருக்குது. நமக்கு ஒரு 15 ஆம்ஸ் நம்ம வீட்டில் பார்க்குறது மாதிரி ஒரு ரெகுலர் சாக்கெட் இருக்குது. அந்த சாக்கெட்டை வந்து நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்டை வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஹைட்டில் உட்காந்துருக்கோம். 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேனோரமிக் சன்ரூஃப் இருக்குது. இன்றைக்கி பையிங்கில் அது ஒரு மெயின் விஷயம். இங்கிரஸ் எக்ரஸும் ஈஸியாக தான் இருக்குது. இங்கிரஸ் நான் பேச மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஆக்சுவலி இங்கே பாருங்களேன், நல்ல வைடாக டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்பர்ச்சர் பெருசு தான். எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். நான் இன்னொரு விஷயம் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அதனால் இங்கிரஸ் ஒர்க்காக கூட எடுக்கலாம். இங்கிரஸ் எப்படின்னு பார்ப்போம். ஹெட்டை லைட்டாக மைண்ட் பண்ணி வரலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை வந்து 2 ஸ்டெப் வந்து ரெக்ளைன் பண்ணலாம். இப்போ இது வந்து இந்த சீட்டை வரைக்கும் கொஞ்சம் பின்னாடி ரெக்ளைனாக இருக்குது. ரொம்ப பெரிய ரெக்ளைனிங் கிடையாது. நீங்கள் ரீசெண்ட் அந்த சைரோஸில் எல்லாம் பார்த்த மாதிரி ஸ்லைடிங் ரெக்ளைனிங்னு அவ்வளோ இல்லை. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஒரு சின்ன நேப் எடுக்கிறோம், நம்ம கொஞ்சம் லெக் ரூம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு ஒரு ரெக்ளைனிங். இப்போது ஈவிஸை பொறுத்தவரையில் இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் என்னென்னா சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு 350 400 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்குதுன்னா அந்த ரேஞ்சை தாண்டி நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கும் போது வந்து சார்ஜிங் வந்து மெயின் விஷயம். இப்போ ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் இன்றைக்கி இருக்கிற 90% இவி ஆப்ரேட்டர்ஸ் வந்து பப்ளிக் சார்ஜர்ஸையோ இல்லை வந்து வெளி சார்ஜர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் சொந்த வீட்டில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் நிலைமை வந்து வேறு மாதிரி இருக்குது. நம்ம லாங் ரேஞ்ச் ட்ரிப்ஸ் போகிறோன்னா அந்த இடத்துல ஹியூண்டே வந்து என்னன்னா அந்த எக்கோ சிஸ்டத்தை பில்டு பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எலக்ட்ரிஃபைங்
கீ சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ்ன்னு சொல்லி ஒரு இதை எடுத்துகிட்டு வராங்க. பப்ளிக் சார்ஜிங்கை இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஏசி ஃபாஸ்ட் சார்ஜிங் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் வரும். டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் இப்போ நிறைய இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஹியூண்டை யூசேஸுக்கு மட்டும் இல்லை, நான் ஹியூண்டை யூசேஸ் அது மாதிரி ஃப்ளீட் கார்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக சப்போர்ட்டிங்கில் இருக்குது. இதில் அவங்க அந்த ஸ்மார்ட் கனெக்டட் ஹோம் சார்ஜிங்கை வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் 11 kWh இருக்குது. அதில் வந்து நம்ம ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஷெடியூலிங் பண்ண முடியும். அது வீட்டில் நம்ம சார்ஜ் பண்ணும்போது லேட்டஸ்ட்டான ஒரு சிஸ்டமில் வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஹியூண்டை மோட்டார் இந்தியா வந்து பப்ளிக் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் சொல்லக்கூடியதை வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து செலக்ட் சிட்டிஸில் ஆரம்பிக்கிறாங்க. அதில் தமிழ்நாடுவை முதல் ஃபோக்கஸில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இந்தியா மேப்பை வந்து மென்ஷன் பண்ணி எங்கெங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ கரண்டாக அவங்க பேசும்போது ஒரு ஹியூண்டை அயானிக் 5 வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் குஜராத்தை டச் பண்ணி அப்படி போக முடியும்னு சொல்லி கூட காட்டியிருந்தாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலி ஒரு 2027 வரும்போது ஓரளவுக்கு இந்தியாவில் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆயிரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர் சொன்னாங்க. 2-wheeler சார்ஜிங்கும் சேர்த்து இந்தியாவில் இப்போ வந்து சம் 25,000 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. இது ஒரு 2027 4 times 5 times இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜரோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ரேஞ்ச் பேனிக் நமக்கு கண்டிப்பாக குறையும். இப்போ இதோட வேரியன்ட் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஸ்மார்ட் ப்ரீமியம் எக்ஸலன்ஸ்னு சொல்லக்கூடிய புதிய ஒரு வேரியண்ட்டை தான் ஈவிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்க இஎஸ் S+S ஆப்ஷன்னு ஐஸில் இருக்கிறது மாதிரி இல்லை. இன்றைக்கி கரண்டாக நாங்கள் இந்த ஷூட் பண்ணுற டேயில் இதோட ப்ரைஸ் தெரியாது. ஜான்வரி 17 2025 தான் இது அஃபிஷியலி லான்ச் ஆகும். அன்னைக்கு தான் இதோட ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்போ நம்ம இவால்வ்னு சொல்லக்கூடிய பேஸ் பண்ணி தானே பேசிக்கிட்டே வருவோம். அதில் வந்து லீடிங் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடியது எல்லில் வருது. அப்புறம் VE தானே, அதில் V வந்து விவிட் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய, அதாவது விவிட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. லீடிங் டெக்னாலஜியும் விவிட் பெர்ஃபார்மன்ஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணியே பேசலாம். இப்போ இன்ஃபேக்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ்டாக பேசும்போது தான் ஸ்பெக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நம்ம பேசலாம். ஏன்னா ஓவர் த பீரியட் வந்து ஈவிஸ் இவால்வ் ஆகுதுன்னு நிறைய இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருப்போம். அந்த ஈவிஸோட எவல்யூஷனை நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஓஇஸும் அவங்களுடைய மாடல்ஸை கொண்டு வரும்போது நமக்கு தெரியுது. முன்னாடி ஐஸும் ஈவியும் டோட்டலி தனி ஜேர்னராக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு ஐஸ் வெஹிக்கிள் லவ்வராக இருந்தீங்கன்னா ஈவி வந்து சுத்தமாக நமக்கு பிடிக்காத ஒரு ஸ்டைல்லே இருக்கும். நீங்கள் அந்த வெஹிக்கிள் நம்ம கூட கனெக்ட் ஆகவே செய்யாது. ஸ்டியரிங் ஒரு ஸ்டைலில் இருக்கும், பிரேக் ஒரு ஸ்டைலில் இருக்கும், ஆக்சலரேஷன் வந்து ரொம்ப சர்ஜாக தெரியும். ஆனால் வந்து அந்த ஒரு டிரைவர் கூட எங்கேயுமே எதுவுமே சிங்க் ஆகாத ஒரு ஃபீல் இருக்கும். மெயினாக பிரேக்ஸ் தான். பிரேக்ஸ் வந்து எங்கேயுமே நம்ம கூட அந்த ஒரு கனெக்டிவிட்டிக்கு வராது. ஆனால் ஓவர் த பீரியட் நம்ம பார்த்தோம்னா எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் அந்த கேப்பை வந்து சுருக்கிக்கிட்டே வர்றாங்க. அந்த ஒரு இடத்துல தான் இந்த பர்டிகுலர் கிரெட்டா எலக்ட்ரிக்கே நம்ம சொல்ல முடியும். அதுக்காக ஈவிஸ் டோட்டலாக இதுதான் ஈவிஸோட அல்டிமேட்டான எவல்யூஷன் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஃப்ளோ வந்து லீனியராக அந்த க்ரோத் வந்து நல்லாவே நமக்கு எவிடெண்டாக தெரியுது. பேக் டு பேக் நம்ம நிறைய ஈவிஸ் வந்து ஓட்டும் போது அந்த ஃப்ளோ வந்து நல்லாவே தெரியுது. நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிச்சு நான் ஒரு விஷயம் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ ஹியூண்டே மாதிரி ஒரு பிராண்ட் வந்து செகண்ட் ஸ்பாட்டை வந்து டாடா, ஹியூண்டே, மஹேந்திரான்னு இன்னைக்கு சண்டை போடுற ஒரு இடத்துல ஹியூண்டே ஒரு பீரியட் வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சராக இருந்தாங்க. அப்புறம் அவங்களோட பெஸ்ட் செல்லிங் மாடலில் ஈவி அவங்க வந்து மேக் பண்ணும்போது அந்த பெஸ்ட் செல்லிங் மாடலோட பேசிக்ஸ் எல்லாம் எதனால அது பெஸ்ட் செல்லிங் ஆச்சுதுன்னா அதோட பேசிக்ஸ் எல்லாம் ரைட்டாக இருந்தது. கன்சியூமருக்கு வந்து ஒரு நோ நான்சென்ஸ் கார், அந்த ஒரு பேசிக்கில் தான் கரெக்டாக வந்து ஓவர் த பீரியட் இவ்வளோ சேல்ஸ் எடுத்துகிட்டு வந்தது. அந்த ஃபார்முலாவை தான் இங்கே அவங்க அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு எசன்ஸ் இதுலேயும் தெரியுது. அதை நம்ம இனிமேல் ஒவ்வொரு ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக பேசலாம். இப்போ முதல்ல நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். 51.4 kWh ஒரு லாங் ரேஞ்ச் பேட்டரி பேக், 42 kWh ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பேட்டரி பேக். இப்போ வந்து 0 to 100 ஒரு 7.9 செகண்டில் இந்த பர்டிகுலர் மாடல் இது வந்து 51.4 kWh இது வந்து மேக் பண்ணுது. ஆக்சலரேஷன்லாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். அப்படி லீனியராக குவிக்காக எடுக்குது. லீனியர்னு சொல்ல முடியாது, அதை விடைக்கும் ரொம்ப சர்ஜா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் வந்து ஆக்சுவலி என்னென்னா, நீங்கள் இந்த ஈவிஸ் பற்றி பேசும்போது ஒரு ஐஸ் மாதிரி ஒரு கிராஜுவலான ஒரு ஃப்ளோ வந்து டிரைவபிலிட்டியில் நம்ம மிஸ் பண்ணோம் ஈவிஸில். ஏன்னா இன்ஸ்டன்ட் டார்க் ஈவிஸில் ப்ரொடியூஸ் பண்ணோம்.
இந்த பர்டிகுலர் இதோட ஸ்பெக் பாருங்களேன், 171 பிஎஸ் பவரும் 135 பிஎஸ் பவரும் 2 பேட்டரி பேக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் டார்க் வந்து ஹியூண்டை இங்கே எங்கேயுமே சொல்லலை. யூஸ்வல் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீடு தான். 7-8 வருஷம் முன்னாடி ஹியூண்டையோட ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கரெக்டாக ஓட்டும் போது அதோடைய ரைட் குவாலிட்டி எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஸ்டைலில் இதோடைய ரைட் குவாலிட்டி இருக்குது. தான் இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஹியூண்டை ஓனர்ஸ் இல்லை ஹியூண்டையோட ஃபர்ஸ்ட் ஜென் கிரெட்டா ஓட்டுறவங்களா இருந்தால் செகண்ட் ஜென் கிரெட்டாவுடைய சஸ்பென்ஷன் ஸ்டிஃப்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பேசியிருப்போம். ஏறி உட்கார்ந்த உடனே இதோட பவர் டார்க்கை உடைக்கும் முதல்ல நமக்கு தெரிகிறது வந்து அந்த ப்ளஷ் ரைட் குவாலிட்டி தான். இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு ப்ளஷ் இல்லாட்டி கூட ஓவர் த பீரியடில் ஹியூண்டையோடைய கார்ஸில் இருந்த ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் வந்து மாறிடுது. நிறைய இடத்துல நான் பேசியிருக்கேன், சுருக்கமாக சொல்லிடுறேன். அவங்க ஹேண்ட்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, சஸ்பென்ஷனோட ஸ்டிஃப்னஸை இம்ப்ரூவ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு பேலன்ஸை அட்டைன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் வருவாங்க. நம்ம ஒவ்வொரு ரிவ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இதோட ஆல்கசார் ஃபேஸ் லிஃப்ட் இப்போ வந்ததுலையும் நான் அதை டீட்டெயில்டாக பேசியிருந்தேன். இப்போ நீங்கள் ஆல்கசாரை வரைக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கிரெட்டா எலக்ட்ரிக் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள், ஈவிஸோட ஒரு அட்வான்டேஜ் இதுதான். ஆனால் இதுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஐஸ் கார் ஓட்டும் போது நீங்கள் வந்து இதே மாதிரி ஆக்சலரேஷன் கொடுத்து நீங்கள் ஏறி வந்தால் கூட நீங்கள் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு டார்க் கட் ஆகும். டார்க் வந்து திருப்பி திமிரிக்கிட்டு நிற்காது. சில டிரான்ஸ்மிஷன் அப்படி திமிரிக்கிட்டு நிற்கும். டர்போ கட் ஆகாத வெஹிக்கிள்ஸ் உண்டு. பட் ஸ்டில் நமக்கு கண்ட்ரோல். ஆனால் இதில் ஈவியில் நீங்கள் ஏறலாம், ஏறிட்டு நீங்கள் பிரேக் பண்ணும்போது அந்த டார்க் வந்து சடனாக கட் ஆகி கிடைக்காது. அதுக்கு நம்ம யூஸ்ட் ஆகணும். பிரேக்கு தான் இதில் வந்து நம்ம யூஸ்ட் ஆகணும். இப்போ நான் பேசிகிட்டு இருந்ததுக்கே வர்றேன். சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டாக இருக்குது. அதுக்கு தேங்க்ஸ் டு அந்த பேட்டரி பேக் உங்களுக்கு ஃப்ளோரில் வந்து ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டடான ஒரு வெயிட் கிடச்சிருக்கு. உங்களுக்கு ஒவ்வொரு ஆக்சிலுக்கும் யூனிஃபார்மாக வெயிட் கிடச்சிருக்கும். ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள் இன்னும் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கூட இந்த ஸ்டியரிங் வந்து இன்னும் பெட்டர்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் நமக்கு கூட கனெக்ட் ஆகுதுனாலே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே வந்து ஸ்டியரிங் தான். பாருங்க எவ்வளோ அஜயிலாக கனெக்ட் பண்ணுங்க. முன்னாடியெல்லாம் நீங்கள் ஹியூண்டை கார்ஸ் வந்து இவ்வளவு அஜயிலாக ரோல் எதுவும் இல்லாமல் உங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே ஓட்ட முடியும். இந்த மாதிரி பிட்டர் பேட்டரு, இந்த ரோடோட புரோக்கன் ஜாயின்ஸ் எல்லாமே அதை எஃபோர்ட்லெஸ் எடுக்குது. நாங்கள் ஃபுல்லாக உட்காந்து பார்த்தாச்சு. ஒரு 40 கிலோமீட்டர் அங்கேருந்து ஓட்டினோம். நல்ல ப்ளஷ்ஷான ஒரு ரைட் குவாலிட்டி கொடுக்குது. இப்போ இந்த மிட் சைஸ் எஸ்யூவி ஈவிஸ் வாங்குறவங்க அதோட சைஸ் ஃபோக்கஸ்டாக ப்ராக்டிகாலிட்டி ஃபோக்கஸ்டாக தான் வாங்குவாங்க. இந்த செக்மெண்ட் இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்குது. ஒவ்வொரு கார்ஸும் காம்படேட்டிவாக அதோட யூனிக்னஸில் இருக்குது. இப்போ இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்னு சொல்லக்கூடிய ஈவி இந்த காம்படிஷனில் எப்படி அதை வந்து யூனிக் ஆக்குது, இல்லை அதை ஒரு பையிங்க்கு எப்படி வந்து ஒரு பையரை கன்வின்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பியூர்லி ப்ராக்டிக்கலாக இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா கிரெட்டா ஐஸோட அட்வான்டேஜும் ப்ராக்டிகாலிட்டி தான். இப்போ நீங்கள் இந்த ப்ராக்டிகாலிட்டின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், ஒரு லாங் ரேஞ்ச், அதாவது நீங்கள் இங்கேருந்து இப்போ நான் எங்கள் ஊரில் இருந்து மார்த்தாண்டம்லேருந்து சென்னை போகிற அந்த மாதிரி ஒரு கஸ்டமர் நான் சொல்லலை. ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் டு 300 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப் ஓட்டுற ஒரு ஸ்டைல் யூஸ் பண்ணுறவங்க, மற்றபடி ரெகுலராக சிட்டி ஓட்டுறவங்க, ஒரு ஃபேமிலி ஆஃப் 5, ஒரு ப்ளஷ்ஷான ரைட் குவாலிட்டி எடுக்கிறவங்களுக்கு இந்த கார் கனெக்ட் ஆகும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதோட இன்டீரியர்லாம் பாருங்களேன். அந்த பேசிக்ஸ் எல்லாம் சிமிலராக இருக்குது. நல்ல ஏரியா இருக்குது. ஈஸி டு டிரைவ். உங்களுக்கு ஃப்ரண்டில் பானட் விசிபிளாக இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு நார்மல் ஐஸ் வந்து உங்களுக்கு என்ன லீனியாரிட்டி கொடுக்குதோ அந்த மாதிரி நீங்கள் லீனியராக ஓட்ட முடியும். வெரைட்டி ஆஃப் டிரைவ் மோட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஈகோ, ஸ்போர்ட், நார்மலில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ரீஜென்ரேஷன் பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். எலக்ட்ரிக் சீட்ஸ் இருக்குது, வென்டிலேட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நல்ல எர்கனாமிக்கான சீட்ஸ் இருக்குது, ரியர் சீட்டு நம்ம பேசுவோம். இப்படி ப்ராக்டிகாலிட்டியில் இருக்குது. ஆக்சுவலி ரேஞ்ச் ரியல் வேர்ல்டு நமக்கு தெரியாது. நாங்கள் இப்போது டனி 400 எவ்வளோதில் எடுத்தோம், 459ன்னு எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ 46 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. இப்போ 50 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். 51 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். 392. நாங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண போது ஹை ஆக்சலரேஷன், பிரேக்கிங் அது இதெல்லாம் நிறைய பண்ணி பார்த்தோம். இப்போ அந்த ஒரு விஷயத்தில் வந்து ரேஞ்ச் மட்டும் 100% நமக்கு கரெக்டாக தெரியும். அதுக்காக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் இறங்கல. ப்ராக்டிக்கலாக ரேஞ்ச் கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அப்படி அது பேசிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிறது நமக்கு இனிஷியல் டிரைவில் ஃபீல் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி நான் கிலோமீட்டர் சொன்னதில் 46லேருந்து 51 கிலோமீட்டரில் 46 கிலோமீட்டர் ஓடோவில் இருக்கும்போது நாங்கள் எடுத்தோம். 97 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம். அப்படின்னா அது 51 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வெஹிக்கிள்.
நாங்கள் ஆக்சுவலி நீங்கள் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சென்னை பீப்புளுக்கு தெரிஞ்சதான், ஈசிஆர் டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ரோடு. நாங்கள் இங்கே எல்லா டைப்பான ரோடையும் நம்ம டெஸ்ட் பண்ண முடியும். ரோடு வேலை நடந்துட்டு இருக்குது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற இடம் இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக போக வேண்டிய இடம் இருக்குது. அப்படி நல்லா டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரோடு தான். இப்போ இந்த எல்லுன்னு சொல்லக்கூடியதில் லீடிங் டெக்னாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடாஸ் லிங்க்டு ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆடாஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கீங்க, அடாப்டிவ் க்ரூயிஸ் கண்ட்ரோல் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல வெஹிக்கிள் வந்து டீசலரேட் ஆகுதா, நம்ம வந்து பிரேக் பண்ணுற நேரம், இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோனமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் பண்ணுதா, இது எல்லா நேரம் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்க்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போ வந்து லெவல் 1ல் இருந்தது லெவல் 2 ஆக்கிட்டேன், லெவல் 3, அதுக்கப்புறம் மேக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெடல் ட்ரைவ், அதான் அந்த ஐ பெடல்னு நம்ம சொல்ல முடியும். நீங்கள் உங்களுக்கு பிரேக் பெடலே தேவையில்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், அந்த பஸ் வருது, ஆட்டோ எனக்கு தெரியுது, நான் இங்கேருந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுத்தால் டீசலரேட் ஆகி சார்ஜ் பண்ணோம், வெஹிக்கிள் ஸ்டாண்ட் ஸ்டில்லாக நிற்கும். நீங்கள் வந்து பிரேக் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அது யூஷுவல் ஒன் பெடல் டிரைவ்னு சொல்லக்கூடிய ஈவிஸில் இருக்கிற அந்த பேசிக் கான்செப்ட் தான். அது நமக்கு வந்து எப்பவும் செட் ஆகாது. நீங்கள் எனக்கு இந்த வெஹிக்கிளில் பிடிச்சது இந்த காலம் ஷிஃப்டில் இருக்கக்கூடிய ஷிஃப்ட் பை வேர் டெக்னாலஜி தான். உண்மையிலேயே அதை வந்து இடது பக்கம் வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருக்குமென்னு தோணும். ஏன்னா முன்னாடி காலங்களில் நீங்கள் அம்பாசிடர்லாம் ஓட்டுற பீப்புளுக்கு வந்து அந்த காலம் ஷிஃப்ட் வந்து அப்படி ஒரு கிளாஸியாக நம்ம ஓட்டுவோம். இங்கே பாருங்களேன், கொஞ்சம் பைக்கர்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இது ஒரு சண்டே, ஈசிஆரில் வந்து இந்த ஹார்லி எல்லாம் வருது. இது வந்து என்ன சொல்கிறது, ஆட்டோமொபைல் கிரேஸோட ஒரு இது. இதை பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும், ஏதோ ஒரு டீம் வந்து ஜாயாக போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி. இன்ஃபேக்ட் என்னென்னா, இது இடது பக்கம் இருந்தால் அந்த ஒரு காலம் ஸ்டைலில் இருந்திருக்கும். ஆனால் இது ரைட் சைடில் வச்சுருக்காங்க. இது வெரி சிம்பிள். அதாவது டிரைவ், நியூட்டர், ரிவர்ஸ், அப்புறம் அந்த பார்க்கிங் நீங்கள் வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற ரோட்ரி இதில் வந்து கிரெட்டாவில் நீங்கள் பார்க்குற அதே ஸ்டைலில் தான் அந்த டிரைவ் மோட். இதில் வந்து ட்ராக்ஷன் மோட்ஸ் கிடையாது, டிரைவ் மோட் மட்டும்தான். இப்போ உங்களுடைய இந்த இதெல்லாமே யூஷுவல் ஸ்டஃப் தான். நீங்கள் ஐஸ் வேறு இது வேறுன்னு ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பிரிட்ஜ் டைப் இந்த இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கீழே நிறைய ஸ்டோரேஜஸ் இருக்குது, ஓப்பன் டைப் ஸ்டோரேஜ் இருக்குது. எல்லாம் ப்ராக்டிக்கல், ஆம்ரெஸ்ட், இது எல்லாமே எக்கனாமிக்கலி சார்ட்டட். நீங்கள் வந்து அதாவது இந்த வெஹிக்கிளை பொறுத்தவரையில் என்விஹெச் வந்து பக்கா. அதாவது யூஸ்வலி இவங்களுடைய வெஹிக்கிள்ஸில் என்விஹெச் நல்லா இருக்கும். அதுக்கு கூட இது ஈவி வேறையா, ஐ மீன் அது அப்படியே சீம்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு இதில் ஒரு சைடு எஃபெக்ட் நாங்கள் ஃபீல் பண்ண வச்சோம். இப்போ நீங்கள் பாருங்களேன், நீங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு கொஞ்சம் அக்ரெசிவாக ஓட்டுற ஒரு பர்சன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்படி கார்னரில் ஏதோ த்ரோ பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆக்சுவலி இதை வந்து லெவல் 1ல் போட்டால் தான் அந்த ஃபீல் கரெக்டாக தெரியும். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து சடனாக இப்படி போயிட்டு நீங்கள் ஒரு கார்னரில் அப்படியே ஆக்சிலரேட் பண்ணி போனீங்கன்னா, இது ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் வெஹிக்கிள் பாருங்கள், இன்ஸ்டன்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. சப்போஸ் நீங்கள் வந்து அட் டைம்ஸில் நீங்கள் நினைக்கிறது மாதிரி அவ்வளோ அஜேலாக வந்து அது கார்னரை கட் பண்ணாது. நாங்கள் 2-3 தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அதை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அது மாதிரி ரோடு கிடைக்க மாட்டேங்குது. மேபி அந்த இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இப்போ நீங்கள் பாருங்கள், சில ஐஸை வந்து அப்படியே நீங்கள் அஜெயிலாக கட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போவே பிரேக் பண்ணியாச்சு. ஏன்னா அது வந்து கார்னரை ஓவர் ஷூட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபியர் இருக்கும். அது மட்டும் இதில் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். மற்றபடி இவ்வளோ நேரம் நாங்கள் ஓட்டுறதுல பெரிய குறைகள் சொல்கிறது மாதிரி எதுவுமே இல்லை. நாங்கள் ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக தான் வந்தோம். ஏன்னா நீங்கள் வந்து நான் இந்த கண்டென்ட் எழுதும்போது ஹியூண்டை வந்து அவங்களுடைய ஃபார்முலாவில் எதையுமே மிஸ் பண்ணாங்கன்னா கிரெட்டா எலக்ட்ரிக் வந்து காம்படிஷன் தூக்கி சாப்பிட்றோம். ஏன்னா இன்றைக்கி வந்து அப்படி காம்படிஷன் ஃபியர்ஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பீரியட். அப்போ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு இடம் மட்டும் ஒரு மிஸ் பண்ணியிருக்கேன். மேபி இதோடைய அடுத்த வெர்ஷன்ஸில் அப்படி நம்ம சீம்லெஸ்ஸாக கார்னர் பண்ணுற ஒரு ஃபீல் கூட கொடுத்தாங்கன்னா டிரைவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இது எல்லாரும் பண்ணுற ஒரு டிரைவிங் ஸ்டைல் இல்லை. ஆனால் இந்த மாதிரி டிரைவ் பண்ணுறவங்க இந்த இடத்த கவனிக்கணும். இப்போ நான் அந்த ரைட் குவாலிட்டியை மட்டும் தெளிவுபடுத்திட்டு பின்னாடி சீட்டுக்கு வந்துடுறேன். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் என்ன மாதிரி ஒரு டிரைவரை நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணுறது இந்த போர்ஷன் தான். இந்த ஸ்டியரிங், இந்த பிரேக்கிங், வெஹிக்கிளோடைய டைனாமிக்ஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், எனக்கு வந்து இது ஒரு பிரிட்ஜில்னால ஓவர்டேக் பண்ணலாம். இல்லைனா நான் அப்படி ஒரு லேனுக்குள்ளே ஏறி டக்குன்னு நம்ம கட் பண்ணி வந்துடும். இந்த இடத்துல நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து ஹேண்ட்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதில் இருக்கிற ஒரு விதியை என்னது, உங்களுக்கு சஸ்பென்ஷன் கண்ட்ரோல்டாக இருக்கணும். கண்ட்ரோல்டாக இருக்குன்னா ஸ்ப்ரிங்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும்.
ஸ்ப்ரிங்ஸ் ஸ்டிஃப் ஆக்கும்போது பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் தான் அதோட சைடு எஃபெக்டை வாங்குவாங்க. அதாவது இந்த பிட்டர் பேட்டர் ரோட்ஸ், இந்த புரோக்கன் ஜாயின்ட்ஸு, ரோடோட எட்ஜஸ், பாட்ஹோல்ஸில் எல்லாம் சின்னதாக தட்டினா கூட வெஹிக்கிள் வந்து ஒரு ஸ்டிஃபான ஒரு எஃபெக்டை கொடுக்கும். இதை ஒரு பேலன்ஸை ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. சிலவங்க காலங்காலமாகவே அப்படி இருப்பாங்க, பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஹியூண்டையோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசாக இருந்தது. நான் வந்து அந்த ஆல்கசாரோட ரிவ்யூலேயே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஜென் ஆல்கசார் வந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் அவங்க ப்ளஷ்ஷாக வச்சுருந்ததுனால உள்ள கம்ஃபர்டபுளாக இருக்கும், பின்னாடி வெயிட் வந்து ஃபீல் ஆகாது, ஸ்டிஃப்னஸ் இல்லாதனால வெஹிக்கிள் ஹை ஸ்பீடில் ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. கார்னர் பண்ணி லேன் எல்லாம் கட் பண்ணும்போது டிரைவருக்கு ஃபன் இல்லை, கனெக்டட் இல்லை. இங்கே பாருங்களேன், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு இவி பிளாட்ஃபார்ம், அதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் வெயிட் இருக்குது, ப்ளஸ் இவங்க அந்த சஸ்பென்ஷனை ரீஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆடாஸ் கூட இருக்கிற ஸ்டியரிங் இருக்கிறதுனால இது எல்லாமே சேர்ந்து இன்க்ளூட் ஆகி ஸ்டியரிங்கில் உங்களுக்கு ரீசனபிளான ஃபீட்பேக் இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் அப்படி அஜைலாக கட் ஆகுது. முன்னாடியெல்லாம் நீங்கள் 2 தடவை பிரேக் பண்ணி தான் கட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஜென் கரெக்டாக ஓட்டுறவங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம ஜாயிண்ட் ஆகுறோன்னா கூட பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் வந்து பெருசாக பாதிக்காத அளவுக்கு இதோடைய கம்ஃபர்ட் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். பின்னாடி பேலன்ஸை பேச இப்போ நாங்கள் வந்து இந்த ரிவ்யூஸுக்கெல்லாம் போகும்போது நம்மளுடைய பேட்டரி எல்லாமே சார்ஜ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரும் 100%. நான் அந்த ட்ராவல் எல்லாம் இருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா சில நேரம் கோப்ரோவில் வந்து பாதி சார்ஜ் தான் இருக்கும். இன்றைக்கும் ஹாஃப் சார்ஜ் தான் இருந்தது. நாங்கள் இவ்வளோ தூரம் டிரைவ் ரிவ்யூ எடுத்ததில் சார்ஜ் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னொரு நேரம்னா நாங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா, சி டைப் சார்ஜர் தேடணும், ப்ளக்கில் சார்ஜ் பண்ணுறது மாதிரி வராது. ஆனால் இந்த இவிஸுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பாருங்கள், இங்கே வந்து வெஹிக்கிள் டு லோட் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுடைய ரெகுலர் நம்ம வீட்டில் இல்லை ஆஃபீஸில் சார்ஜ் பண்ணுற மாதிரி சார்ஜ் பண்ணலாம். இந்த பாருங்க, இது இந்த V12 வெஹிக்கிள் டு லோடில் வந்து உள்ள இதில் ஒரு சாக்கெட் வச்சுருக்கிறது நம்மளோட லேப்டாப் எல்லாம் சார்ஜ் பண்ணுற சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேம்பிங் பண்ணுறோம், அங்கே வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், மிக்சர் யூஸ் பண்ணுறதுனால அது செகண்டரி. ஆனால் இது வந்து ப்ராக்டிக்கலான விஷயம். நம்மளோட கேட்கெட்ஸை வந்து நம்ம ஆன் த கோல சார்ஜ் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ இந்த இவால்வோட ஓல அவுட்ஸ்டாண்டிங் ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட்னு இன்டீரியரோட ரிவ்யூவில் நீங்கள் அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ பியூர்லி நான் அந்த ரைடை பேஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இது வந்து ப்ராப்பராக இந்த வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரோடு. ஒரு 4-வே வேலை நடக்குது. நம்ம ரைட் சைட் லேனில் இருந்து இப்போ பாருங்கள் பவுன்ஸ் ஆகி அப்படி உள்ளே போகிறோம். இது எல்லாமே வந்து பெர்மிசிபிள் லெவலில் இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அதாவது நீங்கள் வந்து பெருசாக நம்மளை டாஸ் பண்ணலை, அந்த கம்ப்ரெஷன் ரீபவுண்டு சொல்லக்கூடியதில் அந்த ஒரு ஸ்டாப்பிங் எல்லாம் நமக்கு ஃபீல் ஆகுது. அது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து சஸ்பென்ஷன் அப்படி நம்மளை தூக்கி போடலை, டாஸ் பண்ணலை. ஜோல்ட்டிங் வந்து கண்டெய்னில் இருக்குது, பாடி ரோல் கண்டெய்னில் இருக்குது. டிரைவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒரு புரோக்கன் ஜாயிண்டில் வந்து ஒரு பேட்ச் பண்ணி இருக்கிற இடத்துல பிரேக் பண்ணி ஏறணும்னு அவசியம் இல்லை, அப்படி போகலாம். அப்படி இருக்குல்ல, அதே ஃபியஸ்டா. ஆக்சுவலி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மக்கிட்ட இருக்கிற கோல்டன் பிரான்ஸில் இருக்கிற சேம் ஃபியஸ்டா ஒன்று ஆப்போசிட்டில் டேனி காட்டும்போது தான் எனக்கு அது இன்ட்ரப்ஷன் ஆச்சு. அது என்னென்னா ரொம்ப ரேர் சைட், அதே கலர் அதே ஸ்டைலில் இருந்தது. ஓகே, ஆக்சுவலி என்னென்னா நீங்கள் என்ன பாருங்கள், இது ஒரு கார்னர், ஐ மீன் கரெக்டாக தான் இருக்குது, ரோல் எதுவுமே இல்லை. ஆனால் நான் சொன்ன அந்த சைடு எஃபெக்ட் டேனி இப்போ ஃபீல் பண்ணியிருப்பார். டேனி தெரியுதா? அது வந்து நீங்கள் அந்த கார்னரை லிமிட் பண்ணணும், அப்படி கார்னர் கூட போக முடியாது. அது நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது பாருங்கள். இப்படி ரியர் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற சஸ்பென்ஷன் சிஸ்டத்தில் பெரிய இன்ஜினியரிங்கை பற்றியெல்லாம் அவங்க ப்ரௌசரில் போடலை. கப்பிள்டு டார்ஷன் பி மேக்ஸில் தான் யூஷுவல் ஸ்டஃப் தான் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்டில் மெக்பர்சன் ஸ்டட்டு தான். ஆனால் அந்த சஸ்பென்ஸோட குவாலிட்டி, ஸ்ப்ரிங்ஸோட குவாலிட்டி, டேம்பிங் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ இந்த சீட்டும் அதை வந்து கம்ஃபர்ட்டுக்கான ஒரு ஸ்கோப்பு கொடுக்குது. தை சப்போர்ட் நல்லா இருக்குது. மெயினாக இவிஸுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், நம்ம இப்படி நீசப் பொசிஷனில் தான் உட்கார முடியுது, அந்த பிரச்சனை கிடையாது. நல்ல ஸ்பேஸ், லெக் ரூம், அது மாதிரி இதெல்லாம் ப்ராக்டிக்கல். பாருங்களேன், நீங்கள் மொபைல்லாம் வச்சுருக்கீங்க, டேபெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா ஆன் த கோலை நம்ம பார்க்க முடியும். அப்படியே எடுத்தீங்க சார்ஜ் பண்ணிக்கிட்டு லேப்டாப்பெல்லாம் வச்சு அப்படி போக முடியும். அது மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் ஆக்சுவலி. இதில் வந்து இனி ஒரு அதுங்க ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குமே, சைடில் இருக்கா? இந்த பக்கம் இருக்கு. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நீ வைக்கிறதுக்கு, நம்ம எல்போ வைக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. சீட்ஸ் வந்து நல்ல குஷனி ஒரு எஃபெக்ட் கூட கொடுக்குது. அடுத்த பாயிண்ட், இதில் வந்து அந்த கிளஸ்ட்ரோஃபோபிக் ஃபீலே கிடையாது. இங்கே பாருங்கள், விண்டோ லைன் வந்து ஓகே தான். இப்போ சன் பிளைண்டும் ஒரு ஆப்ஷனில் இருக்குது. ஆனால் இதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு நம்ம யூஸ்ட் ஆகணும், இல்லை நம்ம ஃபிசிக் வந்து அதுக்கு யூஸ்ட் ஆகணும்.
இப்போ நாங்கள் வந்து முதல்ல வந்து ஈவிஸில் ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து பயங்கரமாக தெரியும். நீங்கள் ஆக்சலரேஷன் வந்து டக்குன்னு இருக்குமா இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குமா அது வந்து தெரியும். ஆனால் இதில் அட் டைம்ஸில் டிரைவர் ரொம்ப அக்ரெசிவ் ஆகுறாருன்னா நமக்கு ஜி ஃபோர்ஸ் வந்து லைட்டாக தெரியும். அதே மாதிரி வந்து டேனி அந்த ஐப்படலில் வந்து நீ கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு வந்து ஐப்படலோட இதில் அந்த ஆட்டோ பிரேக் ஆகுது இல்லை, அது ஒரு ஒன்று பண்ணி பாறேன். நோ ஸ்டேவ் ஏதாவது வருதா பார்ப்போம். இப்போ லைட்டாக அது நம்ம அதை ரொம்ப பெக்யூலியராக கவனிச்சிட்டு இருந்தால் தெரியுது. ஆனால் அது ஒரு இல்லை அந்த அளவுக்கு இல்லை, ஓகே தான், பெர்மிசிபிள் தான். ஈவிஸ் வந்து ஃபியூச்சர்னு சொல்கிறாங்க, உண்மைதான். ஆனால் ஈவிஸ் ஐஸ் அளவுக்கு ஃபன் கொடுக்காது. ஈவிஸ் வந்து இப்போ நிறைய டிபேட் இதை பேஸ் பண்ணி போகுது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, ஈவிஸ் வந்து பயங்கரமாக என்ஜினியரிங்கில் இவால்வ் ஆகுது. டிரைவர் கூட அப்படி நெருங்கிக்கிட்டு வருது. எனிடே ஐஸ் இஸ் ஐஸ், டீசல் இஸ் டீசல், மேனுவல் இஸ் மேனுவல், அதுக்கு கூட நான் கன்ஃபியூஷனுக்கே வரல. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்த ஈவிக்கும் மெயினாக ட்ராவல் பண்ணுற அந்த ஒரு கம்ஃபர்ட்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கோனா எலக்ட்ரிக்கெல்லாம் முன்னாடி இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டியரிங் தனியாக இருக்கும், பிரேக் தனியாக இருக்கும், சீட்ஸ் வந்து தனியாக இருக்கும். எதுவுமே ஒரு கனெக்டட் ஃபீல் இருக்காது. ஒரு 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 ஸ்டைலில் இருக்கீங்க, ஒரு ஆளை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கீங்க. இன்க்ளூசிவ் ஆஃப் எல்லாருக்கும் உள்ள ஃபீச்சர்ஸும் அந்த ஜானரும் அதில் இருக்காது. ஆனால் இப்போது கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் லாங் வே டு கோன்னு நான் சொல்ல முடியும். இப்போ இதோட சஸ்பென்ஷன் குவாலிட்டி பார்க்கும்போது நம்ம அந்த ரிசார்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரோடே இல்லாத ஒரு சர்ஃபஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு பவுன்சினஸ் தெரிஞ்சால் கூட நீங்கள் ஓரளவு ஸ்பீடாக போகும்போது சஸ்பென்ஷனோட அந்த குவாலிட்டி தெரியும் பாருங்கள். சில ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் வெஹிக்கிள்ஸ்னால் நீங்கள் வந்து இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணவே முடியாது. இந்த இது வந்து நமக்கு தெரியும், அந்த பிச் அண்ட் பவுன்ஸ் நல்லாவே தெரியும். இதில் வந்து அந்த அளவுக்கு இல்லை, இன்னும் 2-3 போர்ஷன் இருக்குது, அதை மட்டும் செக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கிராவலி பாத்துலலாம் கூட சஸ்பென்ஷன் வந்து நல்லா அப்சார்பிங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இதை மாதிரி கிராவலி ரோட்ஸ்லேயும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அது ஃபீல் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 459 கிலோமீட்டர் இது ரேஞ்ச் காட்டுச்சுது. 46 கிலோமீட்டர் வந்து ஓடோமீட்டரில் இந்த வெஹிக்கிள் ஓடி இருந்தது. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக ஓட்டி இருக்கிற கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 200ன்னு காட்டுதுன்னா 154 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டியிருக்கிறோம். நாங்கள் இங்கேருந்து எடுத்ததுலேருந்து அப் அண்ட் டவுன் அந்த ஒரு ரிசார்ட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்ததில். இதில் ரேஞ்சில் அந்த 249 இது பண்ணோன்னா 210 கிலோமீட்டர் ஓடினது மாதிரி நமக்கு கணக்காட்டுது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 1 ஹவர்கிட்ட வந்து நாங்கள் நின்று வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏசி ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நீங்கள் உங்களுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா இன்டீரியர் நம்ம எடுக்கும்போது. அப்படி பார்த்தா கூட ஆவரேஜாக நம்மளோட ஒரு கணக்கில் இது கண்டிப்பாக ஒரு 350 to 400 வந்து ரெகுலராக கிடைக்கும். 400 வரைக்கும் லீனியராக ஓட்டுறவங்களுக்கு எடுக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக 2 டிஃப்ரெண்ட் டிரைவர்ஸ் 2 ஸ்டைலில் ஓட்டி பார்த்தோம். 2 ஸ்டைல்னால் நம்ம நிறைய ஸ்டைலில் ட்ரைவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு 30-35 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரொம்ப இதை என்னென்ன இது பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு பண்ணி பார்த்தோம். ஆனால் ஸ்போர்ட் மோடில் பெருசாக போடல. ஸ்போர்ட் மோடில் போட்டால் நல்லா ஃபாஸ்ட்டாக இறங்கும். அதனால் இதுதான் ரேஞ்ச். ஆனால் இது வந்து ஃபைனல் கிடையாது. எங்களுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கிற இம்ப்ரெஷன் போக போக நமக்கு ரியல் வேர்ல்டு ரேஞ்ச் வந்து கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் சாலிடாக ஒரு விஷயம் சொல்லலாம், 350+ கேரண்டியாக கிடைக்கும். நிறைய இவி பையர்ஸுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏர் கண்டிஷனிங் சிஸ்டத்தோடு தான் இந்த ரேஞ்சாக இல்லை ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் ஆஃப் பண்ணால் தான் ரேஞ்ச் கிடைக்குமான்னு. இன்ஃபேக்ட் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் டைம் ஏசி போட்டு தான் இதை யூஸ் பண்ணோம். அங்கே நிப்பாட்டி இருக்கும்போது ஏசி ஓடிக்கிட்டு தான் இருந்தது. இதோட என்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக் ஏசி இந்த கான்செப்ட் வந்து பெல் ட்ரிவனாக இருக்காது. அதனால் வந்து நமக்கு இதுக்கு கூட இது பண்ணதில் ஒரு 6 to 10% ஆஃப் ரேஞ்சு தான் அந்த ஏசி சிஸ்டம் எடுக்கும். அதனால் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இந்த காரை பொறுத்தவரை ஏசியோட எஃபெக்டிவ்னஸாக தான் இருந்து. இன்றைக்கி ரொம்ப வெயிலான நாள் இல்லை, ஆனால் கூட ரியரில் வென்றிருக்கிறது நமக்கு தேவையான சைஸுக்கு இருக்குது. டிரைவருடைய ஆப்ஷன் வந்து ஒரு நல்ல விஷயம். கூட இன்னொரு விஷயம் கூட பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டத்துக்கான ஒரு சவுண்ட் வந்து நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கும்போது சுற்றி நடக்கிறவங்களுக்கு தெரியாத மாதிரி ஒரு சவுண்ட் இதில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். அதை நமக்கு ரெக்கார்ட் பண்ணி அவுட்புட் கரெக்டாக காட்ட முடியாதனால தான் சொல்கிறேன். அதோட ஆடியோ டோன் ஹியூண்டே கிட்ட இருந்து கிடச்சதுன்னா கண்டிப்பாக போடும். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது செக் பண்ணி பாருங்கள். வேர்டிக் ஸ்டேஜுக்குள்ளே வரலாம். நான் வந்து எக்ஸ்டீரியர் டீட்டெயில் பண்ணும்போது ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி டிஸ்க் பிரேக்ஸ் இருக்கிறது தான் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்கில் சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லேயே பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதாவது
ஆல்ரெடி பெஸ்ட் செல்லிங் மாடலாக இருக்கும்போது அதில் வந்து பேசிக்ஸை கரெக்டாக பண்ணலைன்னா அது ஹியூண்டைக்கு வந்து ஒரு பெரிய அடி. ஏன்னா இனி அந்த செக்மெண்ட் வந்து பயங்கர காம்படிஷனாக போகும்போது கிரெட்டா யாருக்கு எப்படி கேட்டர் ஆகுதோ அதே மாதிரி கிரெட்டா கஸ்டமர்ஸ் ஈவிக்கு வரும்போது அவங்களுக்கு கேட்டர் ஆகணும். அந்த விஷயத்தை தெளிவாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து நான் அந்த மிட் சைஸ் இவி எஸ்யூவி சொல்லும்போது BE6 நான் மிஸ் பண்ணிட்டேன் முதல்ல மென்ஷன் பண்ணுறதுக்கு. நீங்கள் ரீசெண்டான பீரியடில் வந்து இந்தியாவில் ஈவிஸோட அந்த ஒரு யூனிக்னஸ் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கிறத சொல்ல முடியும். இப்போ வின்சர் இன்னொரு ஸ்டைலில் இருக்குது, அவங்க பேட்டரி அசிஸ்ட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போது அந்த டைனாமிக்ஸை பேஸ் பண்ணி BE6 இருக்குது. அப்படி பார்த்தோன்னா பியூர்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்டாக ஒரு நோ நான்சென்ஸ் ஈவியாக நம்ம வந்து கிரெட்டா எலக்ட்ரிக்கை வந்து பார்க்க முடியும். அது சோஃபார் இம்ப்ரெஷன்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஒரு ஒரு பேசிக்காக என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி பையருக்கு கிரெட்டா ஐஸ் கொடுத்ததோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் இருக்கிற ஒரே ஒரு கன்சர்ன் வந்து என்னென்னா, இந்த பர்டிகுலர் வெஹிக்கிளோட லாங் டேர்மில் நமக்கு கிடைக்கிற ரேஞ்ச் மட்டும் தான். இப்போ அவங்க வந்து 8 years 1,60,000 kilometers வந்து பேட்டரிக்கு வந்து வேரண்டி சொல்லியிருக்காங்க. அது யூஷுவல் ஸ்டெப். ஆனால் நம்ம வந்து ஒரு லாங் தூரமாக போகும்போது நமக்கு ரேஞ்ச் எப்படி கிடைக்கணும்னது மட்டும்தான் இப்போ ஒரு கன்சர்ன். அது கூட கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ வந்து ஈவிஸோட எவல்யூஷனில் ஹியூண்டை ஆல்ரெடி வந்து EGMP பிளாட்ஃபார்ம் அவங்கக்கிட்ட இருக்குது. கோனா முதல்ல எடுத்துகிட்டு வந்ததுனால பெரிய ஃபஸ்ட் எல்லாம் இருக்குன்னு நமக்கு டவுட் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இப்போது அந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் ஒரு ஈவி பார்க்குறீங்கன்னா உங்களோட ரெடாரில் கண்டிப்பாக இந்த கிரெட்டாவையும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். January 17 தான் வந்து பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போவில் இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் ஆகுது. இன்றைக்கி வந்து 12 நாங்கள் சென்னையில் இதை கண்டென்ட் எடுக்கிறோம். 17 தான் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அன்னைக்கு வந்து இதோட ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். 4 வேரியன்ஸுக்கு 4 டைப்பான ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். மார்க்கெட்டில் இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஆனால் ரீசனான ரிவ்யூஸில் நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் ஒரு ரிவ்யூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது. நீங்கள் பார்த்த உங்களுக்கும் இந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் மோட்டோவேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிள்.